பிரகாஷ் காரத் வந்து அந்த அறிக்கையில் எழுதியிருக்காரு. குறிப்பாக அந்த 2016 வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நோ யுவர் எனிமி அப்படின்றதுல அதாவது அந்த ஹிட்லர் பாணியில கிடையாது, ஆனால் அந்த தன்மையை நோக்கி போகுது அப்படின்றத அவரும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதே காலகட்டத்தில் வந்து சீதாராம் யெச்சூரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா 1930 காலகட்டத்தை வந்து நினைவுபடுத்துது, சகிப்பின்மை தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாநிலங்களவே பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இருவேறு கருத்துக்களும் இல்லை. அதாவது பாசிசம் வந்து பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, அதில் இஸ்லாமியர்களை வந்து ஒரு குறிப்பாக அவங்களை வந்து தனிமைப்படுத்துறது, அவங்களுக்கு எதிரான இது பண்ணுறது மட்டுமே அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பழைய பாணியில் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? ஏராளமான பாசிசத்தினுடைய நடவடிக்கைன்றது போது பல விதமானது இருக்குது. இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தர் அந்த கட்டுரைகளில் அது ஒன்றும் பெரிய முரண்பாடு இல்லை. கட்சி லைனுக்கு விரோதமாக அவங்க 2 பேருமே கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள். கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு மாறாக அவங்க வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எழுதவும் முடியாது. அதனால் ஏதோ பிரகாஷ் காரட்டுக்கும் யெச்சூரிக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்தது மாதிரி சித்தரிக்கிறதுலாம் ரொம்ப அது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை. இல்லைன்னா குறிப்பாக இந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னா 23வது மாநாட்டில் வந்து நீங்கள் ஒரு நகல் கொடுத்தீங்க இல்லையா, அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயமுமே இந்த பாசிசத்தன்மையோடு இருக்குது. ஆனாலும் வந்து நீங்கள் அதில் ஒரு அக்கண்ணா போட்டு இது வந்து நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு வைக்கிறது தான் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க தொடர். அதான் அந்த விளக்கத்தை பூரா சொல்லிட்டேன் நான். பழைய பாணியில் அல்ல, புதிய பாணியில் இவங்க வந்து இந்த பாசிச நடவடிக்கையில் தன்மை கொண்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அதை வேறுபடுத்துவதற்காக நாங்கள் நியோ பாசிசம்னு சொல்லியிருக்கோம். எனவே பொதுமக்கள் மத்தியிலேருந்து அல்லது அறிவுஜீவிகள் மத்தியிலேருந்து சிந்தனையாளர்கள் மத்தியிலேருந்து ஏராளமான கருத்துக்கள் வந்திருக்கு.